வணக்கம் மக்களே, வெல்கம் டு HK Movies லைஃப்ஸ்டைல் அண்ட் vlogs. இன்றைக்கி உங்களோட சாட்டர்டே அவுட்டிங் vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். திடீர் பிளான் பண்ணது தான். ஆக்சுவலாக பசங்களுக்கு ஹாலிடேஸ் விட்டதுக்கப்புறமே எங்கேயாச்சும் போகலான்ட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பட் குயின்ஸ்லாண்ட் பிளான் பண்ணவே இல்லை. டைனோசர் பார்க் ஈஸியாரில் இருக்கிற அந்த ஷெல் மியூசியம் போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் திடீர்னு குயின்ஸ்லாண்டுக்கு சாட்டர்டே மார்னிங் தான் பிளான் பண்ணதே. ஸோ மார்னிங் வீட்டில் நான் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு லஞ்ச் கொடுக்கறதுக்காக மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுருந்தேன். அதுவே நாங்கள் காலையில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பிளான் திடீர்னு பண்ணனால அதுவே குழந்தைங்களுக்கு மதியத்துக்கும் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ அங்கே ஃபுட்டு எப்படி இருக்குன்னு தெரியாது, குழந்தைங்க அந்தளவுக்கு காரமும் சாப்பிட்டு பழகலை. அதனால அதையே நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். சாட்டர்டே சண்டே இந்த ஹாலிடேஸில் எப்போவுமே ரஷ்ஷாக தான் இருக்கும். அது மாதிரி அன்றைக்கும் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. அடல்ட்ஸ் டிக்கெட் $750, கிட்ஸுக்கு $650 இருந்துச்சு. டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடியே எக்ஸ்ட்ரா ஒரு டிக்கெட் இருக்குது எங்ககிட்ட வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு டிக்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு 800க்கு கொடுத்தாங்க. அந்த டிக்கெட் வித் ஃபோட்டோட 800க்கு கொடுத்தாங்க. சரி, எக்ஸ்ட்ரா ஒரு டிக்கெட் தானே சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ நாங்கள் ஒரு டிக்கெட் கம்மி பண்ணிட்டோம். ஸோ ஒரு டிக்கெட் $750, ஒரு டிக்கெட் $800. நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்காக $650க்கு வாங்கிட்டோம். உள்ளே போனது கையில் பேண்ட் கட்டிட்டாங்க. நெக்ஸ்ட் வெல்கம்க்கு ஒரு மிக்கி அண்ட் ஜோக்கர் வேஷம் போட்ட 2 பேர் வெல்கம் பண்ணாங்க. குழந்தைங்க கொஞ்சம் பயத்தோடே தான் பக்கத்தில் போனாங்க. பட் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெல்கம் பண்ணாங்க. முக்கியமாக கையில் கட்டியிருக்கிற பேண்டை மிஸ் பண்ணிட்டாதீங்க. அதில் தான் ஒவ்வொரு கேமும் என்ட்ராகும் போது டிக் பண்ணிகிட்டே வராங்க. பேண்ட் இல்லைன்னா கேமில் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படி உள்ளே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் மேப் ப்ளஸ் என்னென்ன கேம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் குழந்தைங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிறது ஸ்டார் போட்டிருந்தாங்க. ஃபேமிலிக்காகனது F போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டாக அடல்ட்ஸ்க்கு மட்டும்தான் எதுவும் மென்ஷன் பண்ணலை அவங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம கேம் விளையாண்டுக்கலாம். இன்றைக்கி சாட்டர்டேனால கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது. ஸோ மெயினாக நாங்கள் குழந்தைங்களுக்கு தான் போனனால குழந்தைங்களுக்கு தான் கான்சன்ட்ரேட் பண்ணோம். அந்த கேம்ஸில் தான் நிறைய நேரம் வெயிட் பண்ணி போனோம். ஏன்னா எல்லா கேமுமே மினிமம் ஒரு 15 to 20 minutes வெயிட் பண்ணுறதா இருந்துச்சு. சில கேம்லாம் நாங்கள் 1 hour கூட வெயிட் பண்ணி போனோம். அது ஃபேமிலி ப்ளஸ் கிட்ஸ் 2 பேரும் சேர்ந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் நிறைய பேர் வெயிட் பண்ணாங்க. அது மாதிரி நாங்களும் குழந்தைங்களையும் கூப்பிட்டுட்டு நம்மளும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கிறது மட்டும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி போனோம். மற்றபடி கிட்ஸுக்கெலாம் ஒரு 10 minutes வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கான இந்த கார் இருந்துச்சு. அந்த கார்லேயும் ஒரு 15 minutes விளையாண்டுட்டு நெக்ஸ்ட் இது ஃபேமிலி ரைடு. இந்த ரைட்லேயும் நாங்கள் குழந்தைங்க எல்லாமே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ குழந்தைங்களும் கொஞ்சம் பயம் இல்லாமல் ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணாங்க. அடல்ட்ஸ்க்கான கேமில் நிறைய பேர் வெயிட் பண்ணாங்க. மேக்ஸிமம் ஒரு 15 to 20 minutes வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதில் நாங்கள் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஃபஸ்ட்டே போகும்போது ஃப்ரீ ஃபால் இருந்துச்சு. அதில் நான் கொஞ்சம் நேரம் போயிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ராகும்போதே ஒரு 20 to 30 members அதில் ரைட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அது ஈஸியாக இருந்துச்சு. நான் சீக்கிரம் போயிட்டு வந்துட்டேன், ஒரு 10 minutes. நெக்ஸ்ட் நிறைய நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கிற கேம்ஸ்லலாம் எதுவுமே நாங்கள் விளையாடல. இப்போ இந்த போட்லாம் ஒரு 5 minutes வெயிட் பண்ணாலே அட் அ டைமில் ஒரு 30 members ரைட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுலாம் கொஞ்சம் நிறைய நேரம் வெயிட் பண்ணாமல் நாங்கள் அடல்ட்ஸ் மட்டும் போய்க்கிட்டோம். குழந்தைங்களுக்கான கேமில் மட்டும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி குழந்தைங்களை விளையாட விட்டோம். மெயினாகவே நாங்கள் போனது குழந்தைங்களுக்காக தான். அதனால் அவங்கள மட்டுமே நிறைய நேரம் நாங்கள் வெயிட் பண்ணி நாங்கள் விளையாட விட்டது. நெக்ஸ்ட் இந்த கார் இருந்துச்சு. அது குட்டீஸுங்க விளையாடுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் டைமிங் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 10 year பேக் நான் ஃபேமிலியோட மேரேஜ் ஆகலை. அப்போ அம்மா அப்பா தம்பி நான் எல்லாருமே போயிருந்தோம். சென்னை ஜாபுக்கு அப்போது ஒரு 2 years இருக்கும். அந்த டைமில் நாங்கள் வந்திருந்தோம். பட் அதே மாதிரி தான் இருந்துச்சு, நிறைய சேஞ்ச் ஆகலை. பட் அந்த டைமில் ரோப் கார்லாம் இருந்துச்சு. பட் இந்த டைமில் அதெல்லாம் இன்னும் அவைலபிளாக இல்லை. அது நெக்ஸ்ட்டு ட்ரெயின்லாம் கூட இந்த டைமில் அவைலபிளாக இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஹிர்த்திக் இந்த மாதிரி வாட்டர் ரைட் போனோம், வாட்டர் போட் ரைட் போனோம். பட் பாப்பா பயந்துட்டேன், நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டா. அப்படி போகிற வழியில் கொஞ்சம் பிக்கும் எடுத்துகிட்டு போனோம். நெக்ஸ்ட் இந்த ரைடு இருந்துச்சு குழந்தைங்களுக்கான. மேக்ஸிமம் குழந்தைங்களுக்காகவும் 10 ரைட், குழந்தைங்க மட்டும் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு 10 ரைட்ஸ்க்கு மேலே இருந்துச்சு. கூடவே ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுற மாதிரியும் ஒரு more than 6-7 இருந்துச்சு. பட் எல்லாமே நிறைய நேரம் வெயிட் பண்ண முடியும். இதுவே நீங்கள் அடல்ட்ஸ் கிட்ஸ் 2 பேருமே வெயிட் பண்ணி போகிற மாதிரினா நீங்கள் எல்லா கேமுமே விளையாட முடியாது. ஒன்று குழந்தைங்களுக்காக போகிறதா இருந்தால் குழந்தைங்களுக்கு நிறைய நேரம் நம்ம வெயிட் பண்ணி போகலாம். கூடவே ஃபேமிலி அண்ட் கிட்ஸும் விளையாடுற மாதிரி கேம்ஸ் இருந்துச்சு. அதுலேயும் நம்ம வெயிட் பண்ணி போகலாம். பட் அடல்ட்ஸும் நீங்கள் வெயிட் பண்ணி குழந்தைங்களுக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி போனால் நீங்கள் ஃபுல் கேமும் முடிச்சிக்கவே முடியாது. குழந்தைங்களும் பாதி கேம் விளையாட முடியாமல் போகும். ப்ளஸ் நீங்களும் நிறைய கேம் விளையாட முடியாமல் தான் போகும். இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்காக போகிறீங்கன்னா நீங்கள் கிட்ஸ் கேம் நிறைய இருக்குது, அதுலேயே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு போய்க்கலாம். பட் குழந்தைங்க கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. என் குழந்தைங்கள்லாம் ரொம்ப நான் அதிகமாக வெளியே போகாத குழந்தைங்க. அது பாப்பாலாம் ரொம்ப பயந்தா.
பட் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ரைடு இருந்தது, ஸ்பேஸ் கேப் இருந்தது. இதுலேயும் நாங்கள் ஃபேமிலியோட போகிற மாதிரி தான் இருந்தது. நானும் ஹித்திக்கு போனோம், அவங்க அப்பாவும் பாப்பாவும் போனாங்க. பாதி வெளியில் போகும்போதே கரண்ட் போயிடுச்சு, பாப்பா கொஞ்சம் பயந்துட்டா. நெக்ஸ்ட் வந்து ஆன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் எமர்ஜென்சிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வச்சு ஆன் பண்ணிட்டாங்க. அதை வச்சு டக்குன்னு வெளியும் வந்துட்டாங்க. அதில் தான் கொஞ்சம் பயந்தா. நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு ஃபேமிலி ரைட் தான். லைட்டாக அந்த ரவுண்ட் அப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபேமிலியாக வந்து இருந்துட்டு ரவுண்ட் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். குழந்தைங்க அதுலேயும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நிறையவே இருந்தது. நாங்கள் வந்து மார்னிங் 9 o'clock ரீச் ஆகிட்டோம். 9 o'clockலேருந்து 2-3 o'clock வரைக்கும் நாங்கள் வந்து ரைடில் தான் வெயிட் பண்ணி குழந்தைங்களுக்கு ப்ளஸ் நாங்கள் எந்த இதில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சோ அந்த மாதிரி ரைட் தான் போயிட்டுருந்தோம். நாங்கள் நல்லாவே குட்டீஸுங்களே என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் போகிறதா இருந்தால் தாராளமாக போகலாம். குழந்தைங்களே நல்லாவே என்ஜாய் பண்ணுற மாதிரி அவங்களுக்கும் நிறைய கிட்ஸ் கேம்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக தாராளமாக போகலாம். மண்டே வந்து ஹாலிடேன்னு போட்டிருக்காங்க, பட் மே மந்த் இல்லை, பப்ளிக் ஹாலிடேஸும் இந்த மாதிரி லீவ் இல்லை அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. எக்ஸப்ட் அந்த டேஸ்லாம் வந்து மற்ற நேரம் வந்து மண்டே வந்து லீவுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மே வந்து லீவ் இருக்காது அப்படி தான் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிகிட்டே போகலாம். அந்த ஷீட்லேயே கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த கிரேசி காஸ் அது நாங்கள் உட்காந்தேன். என் பையன் பார்த்து சிரிச்சிட்டே இருந்தான், ஐயோ அம்மா எப்படிலாம் விளையாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. எதெல்லாம் நமக்கு ஈஸியாக போகிறதோ அதெல்லாம் நாங்கள் போயிட்டுருந்தோம். நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு அப்பப்போ ஏதாவது ஜூஸ் வாங்கிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு சாப்பாடு வந்து ஒரு 800 டிக்கெட்டுக்கு 2 சாப்பாடு. ஸோ பிரியாணி வாங்கிக்கிட்டோம். குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் மஷ்ரூம் பிரியாணி எடுத்துகிட்டு போயிருந்தனால அதையும் வச்சு அவங்களுக்கு வந்து சாப்பாட்டை வந்து முடிச்சிட்டோம். நாங்கள் நெக்ஸ்ட்டாக வந்து இப்போ ஒரு 1 o'clock 2 o'clock போல் ஆகிடுச்சு. நாங்கள் 12:30 லஞ்சையும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு குல்ஃபியும் வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு 2 ரைடு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வாட்டர் கேம் போயிட்டோம். இந்த சென்ட்ரக்ஸ் கேம், இதுவும் வந்து சென்ட்ரக்ஸ் கேம் இதுவும் சூப்பராக இருந்துச்சு. இதில் நான் மட்டும் தான் போனேன். ஆக்சுவலாக இப்போ வந்து நீங்கள் 2 ஃபேமிலி 3 ஃபேமிலி போகிறதா இருந்ததுன்னா குழந்தைங்கள பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு பெரியவங்க வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நாங்கள் 4 பேர் மட்டும் தான் போயிருந்தோம். அப்போ வந்து நான் போயிருக்கும் போது என் ஹஸ்பண்ட் வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிட்டாங்க, என் ஹஸ்பண்ட் போயிருக்கும் போது என் குழந்தைங்கள வந்து நான் பார்த்துக்கிட்டேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நம்ம 2 பேரும் போனால் குழந்தைங்க தனியாக நிற்பாங்க. கொஞ்சம் பெரிய குழந்தைங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை. என்னோடய குழந்தைங்க ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால தனியாகவே அவங்க நிற்கல. அதனால் பெரியவங்க யாராவது இருந்தால் குழந்தைங்கள பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி 2 ஃபேமிலி நீங்கள் 3 ஃபேமிலி போனாலும் ஒரு ஃபேமிலி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு ஃபேமிலி போனாலும் நமக்கு வந்து டைம் வந்து அதிகமாகும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு ஒரு ½ an hour ஒரு கேமுக்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் கிட்ஸும் கூட போகிறீங்க, நிறைய ஃபேமிலிஸும் போகிறீங்க அப்படின்னா ஒரு பெரியவங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறது நல்லது. ஏன்னா வந்து அவங்க வந்து ரைடு அதிகமாக போக மாட்டாங்க. குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்காக நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது வீடியோ பிளாஸா. இதில் வந்து 2 காயின் போட்டு என்ன கேம் வேணாலும் விளையாடலாம். கிஃப்ட் எல்லாம் கிடைக்காது, ஜஸ்ட்டு குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து டோட்டலாக 8 காயின்ஸ் கிடச்சிச்சு. அதில் வந்து நாங்கள் குழந்தைங்களுக்காகவே அதெல்லாம் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் ஸோ குழந்தைங்களுக்காக தான் எல்லாமே கேம்ஸ் இருந்துச்சு. அதனால் அவங்களே நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 o'clock 3 o'clock இருக்கும். அந்த டைமில் வந்து வாட்டர் கேமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். அடல்ட்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த பம்பர் கார் அதெல்லாம் கூட இருந்தது. என் ஹஸ்பண்ட் வந்து இது மாதிரி 1-2 ரைட் தான் போனாங்க. கனி ஹித்திக்லாம் எப்படின்னா இங்கே சென்னையில் வந்து பக்கத்தில் ஃப்ளாட் பசங்க அல்லது ரொம்ப அதிகமாக வந்து பசங்க கூட விளையாண்ட அனுபவம் கிடையாது. ஸ்கூல் பசங்க அந்த மாதிரி தான் ஹித்திக் விளையாடுறது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் ஃப்ளாட் பக்கத்தில் கொஞ்சம் பசங்க வந்து பழக்கமாயிட்டு விளையாடுறான். முன்னாடிலாம் அவன் வெளியில் அதிகமாக விளையாடுறதுனால எல்லாமே இப்போ நம்ம ஒரு பார்க் கூட்டிகிட்டு போனாலே ஸ்லைடில் ஏறதுக்கே ரொம்ப பயப்படுவான். அதனால் இங்கே நாங்கள் கூட்டிகிட்டு போகும்போது ஃபஸ்ட்டு எல்லா கேமுமே வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். என்னையுமே எந்த கேமும் அம்மா நீங்கள் போகாதீங்க பயமாக இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக போகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரிலாம் கேம் இருக்குண்டா அப்படின்ட்டு நிறைய வீடியோஸ் காமிச்சு ஓகேவா உனக்கு நீ போவியா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கூட்டிகிட்டு போனது. பட் அவனும் சரின்னு சொல்லிட்டு தான் போனான். பட் அங்கே போய்ட்டு அது அவனுக்கு பார்க்கும்போதே கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. பட் நாங்கள் சொல்லியிருந்தோம்க்கானா உள்ளே வந்தாச்சு கண்டிப்பாக நீ விளையாண்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவனுக்கு ரொம்ப பயம் இல்லாத கேம் எல்லாமே அவனை வந்து ஏற்றி விட்டோம். அவனும் என்ஜாய் பண்ணான். பட் பாப்பா வந்து ரொம்ப பயந்தான். மொத்தமாகவே பாப்பா வந்து ஒரு 8 கேம்ஸ் தான் விளையாண்டுருப்பா. இந்த மாதிரி கார் சின்ன சின்ன கேம்ஸ் அவங்க அண்ணா கூட போகிற மாதிரி அந்த மாதிரி விளையாண்டா. திருப்பி நாங்கள் வந்து ஃபேமிலி ரைடு இருக்கும்ல அந்த மாதிரி தான் விளையாண்டா. ஸோ ரொம்ப கொஞ்சம் பெரிய பசங்கன்னா தாராளமாக எல்லா கேமும் விளையாடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் கேமும் எல்லாமே வந்து டைமிங்க்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதனால சரின்னு இது ஹிமாலயன் வாட்டர் ரைடு. இதுவும் ஃபேமிலி ரைடு தான். அந்த சர்க்கிள் மாதிரி இருக்கும்ல அதில் வந்து உட்காந்து ரைட் போடுற மாதிரி இருக்கும். இதுவும் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் நல்லா இருந்துச்சு. அதையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நானும் என் ஹஸ்பண்டும் காஃபி எடுத்துட்டோம். பசங்க வந்து கொஞ்சம் மில்க் ஷேக்கும் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணோம்.
ப்ரைவசி கன்சர்னுக்காக அங்கே வந்து வீடியோலாம் எதுவும் எடுக்கலை. நெக்ஸ்ட் அங்கேயே குளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாங்களும் வீட்டுக்கு வரத்துக்கு ரெடி ஆகிட்டோம். குழந்தைங்க வந்து ஸ்விம்மிங் பூல்லேருந்து வெளியே வரதுக்கு அவங்களுக்கு மனசே இல்லை. ஆக்சுவலாக போனதே அந்த வாட்டர் கேம்ஸ்க்காக தான். பட் வந்து நிறைய வாட்டர் கேம்ஸும் வந்து அடல்ட்ஸுக்கு மட்டும் தான் இருந்துச்சு. அதுவும் வந்து அடல்ட்ஸுக்கு வந்து பெரிய அந்த ஸ்லைட்லாம் இருந்தது. அதில் வந்து கிட்ஸ் விளையாட முடியாது. ஆனால் கிட்ஸுக்குன்னு இருக்கிற அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து ஆழமும் கம்மியாக இருந்துச்சு. கூடவே அவங்களுக்குன்னு கொஞ்சம் ஸ்லைட்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ அது மாதிரி கூட என்ஜாய் பண்ணலாம். அதுவும் முக்கியமாக வந்து என்னோட 2 பாப்பாவும் ஸ்விம்மிங் பூல்லேருந்து எழும்பி வரவே இல்லை. அதுலேயே தான் நாங்கள் வந்து ஒரு மணி நேரத்துக்கும் மேலே அதிலே தான் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அதுவே எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, இதுவாது குழந்தைங்க சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்றதெல்லாம் கொஞ்சம் பயந்தாங்க, பட் நல்லா ஜாலியாகவே என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா ரொம்ப குட்டீஸுங்களாக இருக்கும்போது கூட்டிகிட்டு போகவே நாங்கள் பயப்படுவோம். எங்கேயுமே தேட்டருக்கு கூட நாங்கள் ஒரு டைம் தான் பசங்களை கூட்டிகிட்டு போயிருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து லயன் மூவி முஃபாசா வரும்போது ஹிர்த்திக் அப்போ தான் ஃபஸ்ட் டைமே தேட்டருக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஏன்னா ஹிர்த்திக் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபஸ்ட் இயர் பர்த்டேக்கு வரும்போதே கொரோனா வந்தனால ஒரு 2 இயர்ஸ் வந்து எங்கேயுமே போக முடியல. அவன் பார்க் போகும்போதே நல்ல மக்கள் எல்லாம் பார்த்து பயப்பட ஆரம்பித்தான். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் அவன் ரொம்ப ரேர் தான் குழந்தைங்கள கூட்டிகிட்டு எங்கேயாவது. ஏன்னா வந்து ஃபுட்டு செட் ஆகாது, போயிட்டு வந்துட்டு உடம்பு முடியாமல் போகும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் வளர்ந்தனால அவங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு இந்த இயர் வந்து இங்கே பிளான் பண்ணாமல் தான் நடந்துச்சு குயின்ஸ்லாண்டு. பட் இது வந்து நல்லா ஜாலியாகவே என்ஜாய் பண்ணோம். நீங்களும் வந்து குயின்ஸ்லாண்ட் போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக போகலாம். குழந்தைங்கள வச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ண முடியுது. பட் கொஞ்சம் வந்து காஸ்ட்டு தான் கொஞ்சம் அதிகம்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து என்னோடய குழந்தைங்க ரொம்ப குட்டி குழந்தைங்களா இருந்தனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த காஸ்ட்டு கொஞ்சம் அதிகம் மாதிரி தான் தெரிஞ்சு. பட் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாகவே அந்த டே முடிஞ்சு. முக்கியமாக வாட்டர் பாட்டில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. நாங்கள் மொத்தமாகவே 3 லிட்டரு ஒவ்வொரு லிட்டர் பாட்டிலும் 3 பாட்டில் எடுத்துகிட்டு போயிருந்தோம். பட் எங்களுக்கு பத்தலை. அங்கே தான் எக்ஸ்ட்ரா 3 பாட்டில் வாங்கிக்கிட்டோம். அங்கேயே ஒரு பாட்டில் வந்து 25 ருபீஸ் இருந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா உங்களால் முடிஞ்சிச்சுன்னா வாட்டர் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க தாராளமாக. குழந்தைங்க கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா ஃபுட்டு கூட உங்களுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் காரமாக தான் எங்களுக்கு பிரியாணியில் இருந்துச்சு. கர்ட் ரைஸ் கூட இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் வாங்கி சாப்பிட்னாலும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரெஸ்ஸும் எக்ஸ்ட்ரா மறக்காமல் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. இன்னொரு vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.